பேனுயின் சமன்பாட்டின் ஐந்தாவது பிரயோகம். சுழலும் 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 அல்லது கரங்கும் சுழலும் அல்லது கரங்கும் பந்தொன்றின் சுழலும் அல்லது கரங்கும் பந்தொன்றின் மீது தொழிற்படும் விசை. ஐந்தாவது பிரயோகம், சுழலும் அல்லது கரங்கும் பந்தொன்றின் மீது தொழிற்படும் விசை. சரி, ஓகே, கவனிங்க. சோ நம்ம பேனுயின் சமன்பாட்டுல இப்ப ஐந்தாவது பிரயோகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். சோ நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா பேனுயின் சமன்பாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல, உதாரணமா பேனுயின் சமன்பாடு பயன்படுத்தப்பட்டதுல 4 இடங்கள்ல, சாரி 3 இடங்கள்ல நாம ஒரே விடயத்தை அப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதாவது என்னென்றால், எங்க வேகம் உயர்வா இருக்குமோ அங்க அமுக்கம் இழிவாக இருக்கும், எங்க பாயின் வேகம் இழிவா இருக்குமோ அங்க அமுக்கம் உயர்வாக இருக்கும். இந்த விடயத்தை தான் நீங்க பாத்தீங்களா இருந்தால் பேனுயின் சமன்பாட்டில் நம்ம படிக்க முதலாவது பிரயோகத்தில் அப்ளை பண்ணினோம், அதே போல 3வது பிரயோகத்தில் அப்ளை பண்ணியிருக்கிறோம், அதே போல 4வது பிரயோகத்திலையும் அப்ளை பண்ணியிருக்கிறோம். அதே போலதான் இந்த பேனுயின் சமன்பாட்டில வேகம் உயர்வா இருக்கிற இடத்துல அமுக்கம் இழிவாகவும், வேகம் இழிவா இருக்கிற இடத்துல அமுக்கம் உயர்வாகவும் இருக்குங்கிற இந்த ஐடியாவை நாம இந்த சுழலுகின்ற பந்திற்கும் பயன்படுத்த போறோம். முதல் தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு பந்து ஒன்று எடுக்கிறோம், ஒரு போல் ஒன்று எடுக்கிறீங்க, ஒரு போல் ஒன்று எடுத்து நீங்க இப்படி எறியறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு போல் எடுத்து இப்படி எறியறீங்க, ரைட்? இப்படி நீங்க ஒரு போல எறியக்குள்ள இந்த போல் சுழற்சி அடையாமல், நல்லா விளங்கிக் கொள்ளணும், இந்த போல் நீங்க எறியும் போது சுழற்சி அடையாமல், இந்த போல் எடுப்போமே, ஓகே, இந்த போல் எறியும் போது சுழற்சி அடையாம நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்றுமாக இருந்தால், எப்படி சுழலல்ல, என்ன செய்யுது, நேர்கோட்டு இயக்கத்தை மட்டும் ஆற்று. இப்படி இந்த போல் நேர்கோட்டு இயக்கத்தை மட்டும் ஆற்றுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்துல இந்த போல் சார்பாக பாயினது வழியினது இயக்கம் எதிர் திசையில இருக்கு இல்லையா? அப்ப போல் நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்றினால் இந்த போல் சார்பா வழி என்ன செய்யும், அதுக்கு எதிர் திசையில இயங்கும். இதுல பாருங்க, போல் இந்த திசையில இயங்கும் போது அதற்கு எதிர் திசையில இந்த வழி இயங்குற சந்தர்ப்பத்துல இதுல மேல் அரைவாசி பகுதி இந்த போலினது மேல் பகுதியின் ஊடாகவும், இந்த வழியினது கீழ் அரைவாசி பகுதி இந்த போலினது கீழ் பகுதியின் ஊடாகவும் பயணிக்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லையா? மேலுக்கு இருக்கிற அரைவாசி பகுதி இப்படி பயணிக்கும், கீழுக்கு இருக்கிற அரைவாசி பகுதி இவ்வாறு பயணிக்கும். எனவே ஒரு போலானது இவ்வாறு வலப்பக்கமாக இயங்கும் போது அதற்கு எதிர் திசையில, போல் சார்பாக அதற்கு எதிர் திசையில வழியானது இவ்வாறு இயங்குறத நாம அவதானிக்கலாம், ரைட்? இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போறோம். அப்ப பாத்தீங்கன்னா போல் சும்மா நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்றக்குள்ள நடக்கும், இந்த போலுக்கு எதிர் திசையில வழி இயங்கும், அந்த மேலுக்கும் கீழுக்கும் சமனான அளவுக்கு போல்ட வழி வந்துட்டு பயணிக்கிறது நான் பார்க்கலாம். இப்ப நாம ஒரு சுழலுகின்ற போலை பத்தி யோசிக்க போறோம், கரங்கும் ஒரு போலை பத்தி யோசிக்க போறோம். இங்க வெறுமனே போல் நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்றி நீக்கி இப்ப இந்த போல் என்ன செய்ய போகுதாம், சுழலுகின்ற ஒரு இயக்கத்தை ஆற்றும். அதாவது நான் இப்ப இந்த போலை எறிய போறேன், எறியக்குள்ள இந்த போலானது சுழற்சி அடைந்தவாறு, இப்படி சுழற்சி அடைந்தவாறு இயங்கிக் கொண்டு போகும்.
இங்க சுழற்சி அடையாம இயங்கினிக்கு இங்க எப்படி இயங்க போகுது, சுழற்சி அடைந்தவாறு இப்படியே சுழன்றவாறு கரங்கினவாறு, கரங்கும் பந்துன்னு சொல்றாங்க, சுழன்றத சொல்றாங்க. இந்த பந்து கரங்கியவாறு இப்படி இயங்கிக் கொண்டு போகும். இப்படி இந்த பந்து சுழன்றவாறு இந்த திசையில இயங்கிக் கொண்டு போனால் அந்த சந்தர்ப்பத்துல இந்த பந்து சார்பா இந்த வழியினது இயக்கத்தை அவதானிக்கும். இந்த பந்து சார்பா இந்த வழியினது இயக்கத்தை பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு தெரியும், இந்த பந்து வலப்பக்கம் இயங்குது என்றால் இந்த பந்து சார்பா இந்த வழி என்ன செய்யணும், இடப்பக்கம் இயங்கணும். ரைட், இது முதலாவது பாயிண்ட். பந்து வலப்பக்கம் இயங்கினால் பந்து சார்பா வழி என்ன செய்யும், இடப்பக்கம் இயங்கும். அடுத்த விடயம் என்னென்றால் பாருங்க, இந்த பந்து எடுத்தீங்கன்றால் இந்த பந்திட மேற்பரப்பு கொண்டு ஒரு உராய்வு இருக்கு. இந்த பந்திட மேற்பரப்புக்கு என்ன இருக்க போகுதுன்னா ஒரு உராய்வு குணகம் இருக்கு, உராய்வு இருக்கு. சரியான, பொதுவா எல்லா மேற்பரப்புலையும் இருக்கும், பெரும்பாலும் உராய்வு தன்மை ஒன்று இருக்கு. எனவே இந்த பந்திட மேற்பரப்பு கொண்டு ஒரு உராய்வு இருக்க போகும். இதுல இந்த பந்து வலஞ்சுழியாக இவ்வாறு சுழற்சி அடைவதால், இந்த பந்து வலஞ்சுழியாக இவ்வாறு சுழற்சி அடைவதால் இந்த திசையில வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வழியை இந்த சுழலுகின்ற இந்த பந்து என்ன செய்யும்னால் அது சுழலுகின்ற திசையில இயங்க செய்யும். அதாவது பாருங்க, இப்படி இந்த பந்து சுழல்றதால இங்கிருந்து வார வழிய இந்த பந்தானது இந்த திசையில திருப்பும். பாருங்க, ஏன், என்ன காரணம், இந்த பந்திட மேற்பரப்புல என்ன இருக்குது, உராய்வு இருக்குது. எனவே இங்கிருந்து இப்படி வழி வரும், இங்கிருந்து வழி வந்துட்டு இருக்குது, வழிப்படைகள் வரும். இப்படி வரப்போ இந்த போர்டு இப்படித்தான் சுழலுது, இந்த பந்து இப்படி சுழலுது, பந்திட மேற்பரப்பை தான் இப்படி காட்டும், இப்படி காட்டும். எனவே இந்த வழி இப்படி வரும் போது இந்த பந்து இப்படி சுழல்றதால என்ன நடக்கும்னால் இந்த வழியை இவர் இப்படி தள்ளுவார். எனவே இங்கிருந்து வரக்கூடிய வழிப்படைகள்ல அதிகமான வழிப்படைய இந்த பந்து சுழல்வதன் காரணமாக, இவ்வாறு வலஞ்சுழியாக சுழல்வதன் காரணமாக கீழ் நோக்கி திருப்ப ஆரம்பிக்கும். எனவே வெறுமனே நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்றும் போது மேலுக்கும் கீழுக்கும் வழிப்படை சம அளவால பிரிந்து பயணித்தது. ஆனால் இந்த பந்து இவ்வாறு சுழற்சி அடைந்தவாறு இயங்கும் போது இந்த சந்தர்ப்பத்துல அதிகமான வழிப்படை இந்த பந்தினது மேற்பரப்புட உராய்வு காரணமாக பந்து சுழலுகின்ற திசையில தள்ளப்படும், இப்படி இயங்கும். ரைட், எனவே பாருங்க, இவ்வாறு இந்த பந்து சுழன்றவாறு இப்படி இயங்கிக் கொண்டு போறதால இந்த பந்திட மேற்பரப்பு இந்த வழியை இப்படி கீழ் நோக்கி இப்படி தள்ளுறதால இந்த கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய வழியினது வேகத்தை எடுத்தீங்களா இருந்தால் இங்க இருக்கிற வழியினது வேகம் உயர்வாக இருக்கும். அதே நேரத்துல இந்த பந்துக்கு மேல் பகுதியில் இருக்கிற வழியினது வேகத்தை எடுத்தீங்கன்னால் இந்த வழியினது வேகம் இழிவாக இருக்கும். என்றால் பாருங்க, இங்கிருந்து வர வழிப்படைய இந்த பந்திட உராய்வு மேற்பரப்பு இப்படி தள்ளுறதால இந்த பக்கம் வேகம் என்ன செய்யும், அதிகரிக்கும். அதே நேரத்துல இந்த மேலுக்கு போற வழிப்படையை எடுத்தீங்கன்னால் இந்த வழிப்படையினது இயக்க திசைக்கு எதிர் திசையில இந்த போல் சுழல்றதால, போல் இப்படித்தான சுழலுது, எனவே இந்த எதிர் திசையில இந்த வழிப்படைக்கு இந்த போல் சுழல்றதால என்ன நடக்கும்னால் இந்த இடத்தில் இருக்கிற வழிட வேகமானது குறைவடையக்கூடியதா இருக்கு. உராய்வு இருக்குது, இந்த போல்ட மேற்பரப்புல உராய்வு இருக்குது. எனவே இந்த வழி இப்படி வரக்குள்ள இந்த போல்ட மேற்பரப்பு இப்படி இயங்குது, வழி இப்படி இயங்குறதால இதுல போல்ட மேற்பரப்புட இயக்கம் இந்த வழிட வேகத்தை குறைக்கும், எதிர்க்கும். எனவே இந்த பக்கம் வழியினது வேகம் இழிவாக வரும், அதே நேரத்துல இந்த பக்கம் வழியினது வேகம் உயர்வாக வரும். சரியா? அப்ப ஒரு போல் சுழன்று கொண்டிருக்கும் போது, சுழன்றவாறு இயங்கும் போது மேலுக்கும் கீழுக்கும் இருக்கிற வேகம் சமனாக வராது. ஆனால் வெறுமனே நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்றும் போது மேலுக்கு இருக்கிற வேகமும் கீழுக்கு இருக்கிற வேகமும் எப்படிப்பட்டது, சமனாக இருக்கு. மேலுக்கும் கீழுக்கும் வேகம் சமனான பருமனா இருக்கு. ஆனா சுழலும் போது
இது இப்படி சுழலுது என்றால் இந்த பக்கம் வேகம் உயர்வாக வரும். இப்படி சுழலும் போது அதுக்கு மேலுக்கு வேகம் இழிவாக வரும். எனவே மேலுக்கும் கீழுக்கும் வேக வித்தியாசம் இருக்கு. ஆகவே பாருங்க, நீங்க மேலுக்கும் கீழுக்கும் வேக வித்தியாசம் இருப்பதன் காரணமாக பேனுவின் சமன்பாட்டின் படி இந்த மேலுக்கும் கீழுக்கும் இடையில அமுக்க வித்தியாசம் வரும். நான் இங்க பேனுவின் சமன்பாட்டை எழுதி பிரதியிட்டு காட்ட போறது இல்லை. ஏனென்றால் நாம 4 தடவைகள் அதே சமன்பாடு எழுதி இருக்கிறோம். எனவே இங்க நாம நேரடியா முடிவுக்குள்ள வரப்போறோம். அதாவது இங்க வேகம் உயர்வாக இருப்பதனால், உதாரணமா இதுல இந்த இடத்துல இருக்கிற வேகத்தை v1 சொல்லு. இங்க இருக்கிற வேகம் உயர்வாக இருப்பதனால் இங்க இருக்கிற அமுக்கம் இழிவாக இருக்கும். அதே போல இங்க இருக்கிற வேகம் இழிவாக இருப்பதனால் இங்க இருக்கிற அமுக்கம் உயர்வாக இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, இங்க தொழிற்படுற அமுக்கம், இந்த பகுதியில தொழிற்படுற அமுக்கம் உயர்வாக இருக்கும், இங்க தொழிற்படுற அமுக்கம் இழிவாக இருக்கும். என்ன காரணம்? இங்க வேகம் உயர்வாக இருக்குது, எனவே அமுக்கம் குறைவாக வரணும். இங்க வேகம் குறைவாக இருக்குது, எனவே அமுக்கம் உயர்வாக வரணும். இப்ப பாருங்க, இந்த போல்ட மேற்பரப்புல தொழிற்படுற அமுக்கத்துல வித்தியாசம் இருக்குதுன்னு கண்டுட்டோம். அதே நேரத்துல இந்த பக்கம் தொழிற்படுற அமுக்கத்துல திசை எப்படி வரணும்? மேற்பரப்புக்கு செங்குது. எனவே இந்த இடத்துல தொழிற்படுற அமுக்கம் P1 இந்த திசையில இருக்கிறது இல்லையா? இது நான் இழிவுன்னு சொன்னேன். இங்க தொழிற்படுற அமுக்கம் எப்படிப்பட்டது? இந்த திசையில தொழிற்படும். இந்த இடத்துல தொழிற்படுற அமுக்கம் எப்படி தொழிற்படணும்? மேற்பரப்புக்கு செங்குத்தா தொழிற்படணும். அப்ப இப்படி தொழிற்படும். இங்க தொழிற்படுற அமுக்கத்துல திசை இப்படி இருக்கு. அப்ப இது P1 இப்படி தொழிற்படும், P2 இப்படி தொழிற்படும். இதுல P1 விட P2 பெரியதாக இருக்கு. என்ன காரணம்? இங்க வேகம் சிறியதுங்கிறதால அமுக்கம் பெரியதாக இருக்கு. இப்ப பாருங்க, இங்க அமுக்கம் பெரிசி, இங்க அமுக்கம் சிறிசி இல்லையா? எனவே இந்த 2 பக்கத்துக்கும் இடையில அமுக்க வித்தியாசம் காரணமாக ஒரு விளையுள் விசை வரும். அதிலையும் கீழ் நோக்கிய அமுக்கம் மேல் நோக்கிய அமுக்கத்தை விடவும் பெரியதாக இருப்பதனால் விளையுள் விசை கீழ் நோக்கிய திசையில வரணும். எனவே இந்த பந்தின் மீது கடைசியா பாத்தீங்கன்னா இந்த திசையில கீழ் நோக்கிய திசையில ஒரு விளையுள் விசை தொழிற்படும். நான் இதை சைட்ல காட்டியிருக்கிறேன், நீங்க நடுவுல காட்டிக்கொள்ளுங்க. ரைட்? இப்ப இந்த பந்தின் மீது விசை கீழ் நோக்கி தொழிற்படும். எனவே இந்த பந்து சுழல்வதன் காரணமாக அமுக்க வித்தியாசத்தால கீழ் நோக்கிய திசையில ஒரு விளையுள் விசை உருவாகிறத பார்க்கலாம். ஆனால் வெறுமனே நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்றும் போது அவ்வாறான ஒரு விசையை நம்மளால காண முடியாது. இதுதான் கரங்கும் அல்லது சுழலுகின்ற பந்தின் காரணமாக உருவாகிற விசையாக இருக்கு. ரைட்? அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க. திருப்பி சொல்றேன், சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஒரு பந்து நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்றினால் இந்த பந்து இவ்வாறு இயங்கும் போது இந்த பந்துக்கு எதிர் திசையில வழிப்படைகள் இவ்வாறு இயங்கும், 2 பக்கமும் சமனாக பிரிந்து போகும். இதே பந்து சுழலுகின்றவாறு இயங்கினால், சுழற்சி அடைந்தவாறு இயங்கிக் கொண்டு சென்றால், அந்த சந்தர்ப்பத்துல பந்திட மேற்பரப்புல இருக்கிற உராய்வு காரணமாக இது இவ்வாறு சுழற்சி அடையும் போது அதிகமான வழிப்படைகள், இப்படி வார வழிப்படைகள்ல அதிகமான வழிப்படைகளை இந்த பந்திட மேற்பரப்பு அது சுழலுகின்ற திசையில கீழ் நோக்கி இப்படி தள்ளும். எனவே உராய்வு இருக்கிறதால வார வழிப்படையை இப்படி பிடிச்சி கீழுக்கு தள்ளும். எனவே அதிகமான வழிப்படைகள் இந்த பந்து இப்படி சுழலும் போது கீழ் நோக்கி தள்ளப்படும். அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட அளவான சிறிய அளவான வழிப்படை மேலுக்கு போகும். அவ்வாறு மேலுக்கு போற வழிப்படை எடுத்தீங்கன்னா இந்த வழியினது இயக்கத்துக்கு இந்த போல்ட மேற்பரப்பானது எதிர் திசையில இயங்குறதால இந்த வழிப்படையினது வேகமானது குறைவடையும். எனவே இந்த போலுக்கு மேலுக்கு வார வலிட வேகம் இழிவாகவும் போலுக்கு கீழுக்கு வார வலிட வேகம் உயர்வாகவும் இருக்கும். ஏன்றால் வார வழிப்படைய இந்த போல்ட மேற்பரப்பு என்ன செய்யும்? இப்படி தள்ளும். ஆல்ரெடி இவர் இடப்பக்கம் தான் வாராரு, இந்த வழிப்பட இடப்பக்கம் தான் வாராரு. இந்த போல்ட மேற்பரப்பு எப்படி தள்ளுது? இடப்பக்கம் தான் தள்ளுது. எனவே இங்க வேகம் உயர்வாகவும் வரும். எனவே இங்க வேகம் உயர்வும் இங்க வேகம் இழிவாக இருக்கிறால் அடுத்த கட்டம் நாம் என்ன சொல்றோம்னால் வேகம் உயர்வா இருக்கிற இடத்துல அமுக்கம் இழிவாரிக்கும்,
வேகம் இழிவா இருக்கிற இடத்துல அமுக்கம் எப்படிப்பட்டதா இருக்கு? உயர்வாக இருக்கு. எனவே இங்க தொழிற்படுற அமுக்கமானது இங்க தொழிற்படுற அமுக்கத்தை விட பெரியது. ஆகவே விளையுள் விசை இந்த பந்தின் மீது கீழ் நோக்கி தொழிற்படும். இதான் ஒரு சுழலுகின்ற பந்தின் மீது தொழிற்படுகின்ற விசைக்கான அமைப்பு. ரைட்? ஓகே. இப்ப நீங்க கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. ஒரு பந்தானது சுழற்சி அடைந்தவாறு இயங்கும் போதும் ஒரு பந்தானது சுழற்சி அடைந்தவாறு இயங்கும் போதும் சுழற்சி அடைந்தவாறு இயங்கும் போது பந்தின் மேற்பரப்பின் உராய்வு காரணமாக பந்தின் மேற்பரப்பின் உராய்வு காரணமாக உராய்வு காரணமாக பந்தின் எதிரெதிர் பக்கங்களில் பந்தின் எதிரெதிர் பக்கங்களில் பந்தின் எதிர் எதிர் பக்கங்களில் எதிரெதிர் பக்கங்களில் வேக வித்தியாசம் காரணமாக வேக வித்தியாசம் காரணமாக அமுக்க வித்தியாசம் உருவாகும். அமுக்க வித்தியாசம் உருவாகும்.
அமுக்க வித்தியாசம் உருவாகும். ரைட். அமுக்க வித்தியாசத்தினால் பந்தின் மீது அமுக்க வித்தியாசத்தினால் பந்தின் மீது கீழ் விளையுள் விசை உருவாகும். பந்தின் மீது விளையுள் விசை உருவாகும். சரி, விளையுள் விசை உருவாகும். ஓகே, கவனிங்க. இந்த வேலையின் சமன்பாட்டிட இந்த 5வது பிரயோகத்தை எடுத்தமா இருந்தால், இவ்வாறு மேலுக்கும் கீழுக்கும் அமுக்க வித்தியாசத்தால இந்த பந்தின் மீது இங்கே ஒரு விளையுள் விசை உருவாகும். அப்படியான ஒரு விளையுள் விசைய, அமுக்க வித்தியாசத்தால உருவாகிற ஒரு விளையுள் விசைய நாம வெறுமனை நேர்கோட்டு இயக்கத்துல இயங்கும் போது அவதானிக்க முடியாது. எனவே நாம என்ன சொல்லலாம்னால், ஒரு பந்த நீங்க சும்மா நேர்கோட்டு இயக்கத்துல எறியறதை விட ஒரு பந்த நீங்க சுழன்றவாறு எறிய செய்வீங்களாக இருந்தால் அங்க நீங்க மேலதிகமா ஒரு விசையை உருவாக்கலாம் இல்லையா? எனவேதான் பாருங்க, ஸ்பின்னர் போல் இருக்குதாங்க. ஸ்பின்னர் போல் செய்யக்கூடிய ஆக்கள், ஸ்விங் போல் செய்யக்கூடிய ஆக்கள் எடுத்தீங்கன்னா, உதாரணமா சிம்பிளா சொல்றதால ஒரு முத்தையா முரளிதரன் எடுத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு தன் போலை எறியும் போது அந்த போலை வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அதிகமாக சுழற்றுவாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, போலை வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அதிகமா சுழற்றுவாங்க. இப்ப இந்த போல் அதிகமா சுழற்றப்பட்டால் இந்த ரெண்டுக்கும் இடையில பெரிய அமுக்க வித்தியாசம் வரும். ஏன் போல் நெல்லா சுழலுதுன்னா கீழுக்கு நெல்ல பெரிய வேகம் வரும், மேலுக்கு நெல்ல சிறிய வேகம் வரும். சரியா? இப்ப போல் சுழல்ற திசையை பொறுத்து இருக்கிறா. உதாரணமா போல் இப்படி சுழன்றா மேலுக்கு சிறிய வேகம், கீழுக்கு பெரிய வேகம். போல் மாறி இப்படி சுழன்றா, கிடைத்தளத்துல சுழன்றா, இப்படி சுழன்றா முன்னுக்கும் பெரிய வேகமா இருக்கும், பின்னுக்கு சிறிய வேகமா இருக்கும். அது சுழல்ற திசையை பொறுத்தது. எனவே நம்ம போலை இப்படி அவர் சுழற்சி எறியக்குள்ள இந்த அமுக்க வித்தியாசத்தால அங்க என்ன வரும்? ஒரு விசை வரும். இந்த விசையால என்ன நடக்கும்னா, இப்ப நீங்க போலை எறிஞ்ச உடனே இந்த விசையால என்ன நடக்க போகுதுன்றால், இந்த போலானது ஒரு இடத்துல இருந்து அது இப்படி, உதாரணமா நீங்க இப்படி எறியறீங்க, நேருக்கு எறியறீங்க, இப்படி போன போல் என்ன செய்யும்டா இந்த விசை காரணமா ஒரு இடத்துல தொழிற்படுற அமுக்க வித்தியாச விசை காரணமா போல்ட திசை வந்துட்டு மாற ஆரம்பிக்கும். அதனாலதான் ஸ்விங் போல் வந்துட்டு டேர்ன் ஆகுறது அதிகம். விளங்குதா? அப்ப ஒரு ஸ்பின்னர் போல நீங்க எறியக்குள்ள அந்த போல் ஒரு இடத்துல குத்தி அப்படியே அடிக்க வரக்குள்ள, கிரிக்கெட்ல உங்களுக்கு தெரியும், அடிக்க வரக்குள்ள அந்த போல் வந்துட்டு டேர்ன் ஆகும். ஏன் டேர்ன் ஆகுது என்றால் இந்த அமுக்க வித்தியாசத்தால் உருவாகிற விசைதான் அதற்கான காரணம். சரியான? அப்ப ஸ்விங் போல் ஸ்பின்னர் போல்ல விசை தொழிற்படுறதாலதான் அந்த போலினது இயக்க திசையானது மாற்றம் அடையுது. அதே மாதிரி அந்த ஸ்பின்னர் போலுக்கு இவங்க அடிக்கக்குள்ள, கிரிக்கெட் பிளேயர் வந்து பேட்ஸ்மேன் வந்துட்டு அடிக்கக்குள்ள, போலை வந்துட்டு அடிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப போல் வரும். இவர் பெட்டால இப்படி அடிப்பாரு. இப்ப உதாரணமா இவர் பெட்டால இப்படி அடிக்கிறாரு, இப்படி ஒரு விசையை கொடுப்பாரு. பெட்டால இப்படி அடிக்காருன்னா என்ன செய்யறாரு? பெட் மூலமா போலுக்கு ஒரு விசையை கொடுப்பாரு. இப்படி பெட்டால இவர் போலுக்கு இப்படி ஒரு விசையை கொடுக்கக்குள்ள இந்த அமுக்க வித்தியாசத்தால விசை எப்படி வரும்? இப்படி வரும். எனவே என்ன நடக்கும்னா, பெட்டால அடிக்கும் போது கொடுக்கப்பட்ட விசையினதும் இந்த அமுக்க வித்தியாசத்தால உருவாகின விசையினதும் விளையுளான ஒரு திசையில இந்த பந்து இயங்க ஆரம்பிக்கும். சொல்றேன்,
இப்படி ஒரு விசையை நம்ம பெட்டால கொடுக்கிறோம். அமுக்க வித்தியாசத்தால இப்படி ஒரு விசை வருவதென்றால் இந்த ரெண்டு விசைகள விளையிலான திசையில் இந்த பந்து என்ன செய்யும்? இயங்க ஆரம்பிக்கும். ஆகவே நாம போலை இப்படி வரும் போது ஸ்பின்னர் போலை இவர் இப்படி அடிப்பாரு, நீங்க பாத்துருக்கீங்க. போலை இவர் இப்படி அடிப்பாரு, ஆனா போலை என்ன செய்யுமா ஸ்லிப் ஆகி அடுத்த பக்கமா போகும். அதனால ஸ்பின்னர் போல் ஸ்விங் போல்ல வந்துட்டு அதிகமா கெட்ச் ஆகும் இல்லையா? கிரிக்கெட்ல ஸ்விங் போல்ல வந்துட்டு அதிகமா கெட்ச் ஏற்படும். ஏன் கெட்ச் ஆகுறா? இவர் அடிக்கிறது ஒரு திசை அடிக்கும், விளையுள் விசை வேறொரு திசையில வரத்தால இவர் இப்படி அடிக்கக்குள்ள போல் இன்னும் ஒரு திசையில இயங்கும். சரியான? அப்ப கெட்ச் ஆகுறது அதிகமா அடிக்கும். எனவே ஸ்பின்னர் போலுக்கு பின்னுக்கு இருக்கிற அடிப்படை தத்துவம் இந்த பேனுயின் சமன்பாட்டுல தத்துவமாக இருக்கு. இப்ப சில பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கிறது என்னன்னா, இந்த குறுக்கு வெட்டு பரப்பை வச்சு யோசித்தா இங்க வேகம் பெருசா இங்க வேகம் சிறிசா வராதா அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. நல்லா விளையும் கொடுங்க. நம்ம குறுக்கு வெட்டு பரப்பை யோசிக்க கூட குறிப்பிட்ட வழிப்படைகளை யோசிக்கணும். அதாவது இங்க வேகம் சிறிசு பெருசா குறுக்கு வெட்டு பரப்பை யோசிக்கிறேன்டா இப்படிதான் யோசிக்கணும். உதாரணமா இந்த ரெண்டு வழிப்படையில குறுக்கு வெட்டு பரப்பு எடுக்கும். இதான குறுக்கு வெட்டு பரப்பு. இந்த ரெண்டு வழிப்படையில குறுக்கு வெட்டு பரப்பு இது. இந்த ரெண்டு வழிப்படை இப்படி போகுதுன்னால் இதான் இதுல குறுக்கு வெட்டு பரப்பு. இப்ப பாருங்க, இதுல குறுக்கு வெட்டு பரப்பு இங்கேயும் இங்கேயும் பெரிய அளவுல என்ன செய்யலன்னா மாற்றம் அடையும், குறைவாக மாற்றம் அடையும். அதே நேரத்துல இதுல பாருங்க, இதுல குறுக்கு வெட்டு பரப்பு இங்க இவ்வளவு வழிப்படையில குறுக்கு வெட்டு பரப்பு இப்படி இருக்குது. இந்த வழிப்படை இங்க போகும்போது இதுல குறுக்கு வெட்டு பரப்பு பாத்தீங்கன்னா இதோட ஒப்பிடக்குள்ள இதுல குறுக்கு வெட்டு பரப்பு என்ன செஞ்சிச்சு? குறைஞ்சிச்சு. எனவே இவ்வளவு வழிப்படையில குறுக்கு வெட்டு பரப்பு குறைஞ்சிருக்குன்னா நாம என்ன சொல்லலாம்? வேகம் கூடி இருக்குதுன்னு சொல்லலாம். எனவே குறுக்கு வெட்டு பரப்பை இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த வழிப்படையில தொடர்ச்சியாகத்தான் நீங்க பார்க்கணுமே தவிர சும்மா என்ன செய்யக்கூடாது, மேலுக்கு கீழுக்கு பார்க்க முடியாது. ரைட்? எனவே இங்க குறுக்கு வெட்டு பரப்பு நெல்லா குறைஞ்சிருக்குது, இதோட ஒப்பிடக்குள்ள இங்க நெல்லா குறைஞ்சிருக்குது. சோ கீழுக்கு வேகம் பெருசா வரும், மேலுக்கு வேகம் சிறியதாக வரும். சரியான? சோ பொதுவா நாம இதுல வேகம் மேலுக்கும் கீழுக்கும் பெரியது சிறியதுங்கிறத எப்படி யோசிக்கணும்னா சுழலுகின்ற திசையை வச்சு யோசிக்கணும். மனதுல சிம்பிளா பதிச்சு கொள்ளுங்க. பந்து இவ்வாறு வலஞ்சுழியாக சுழலுகின்றால் இந்த வழியினது வேகம் வலஞ்சுழியான திசையில பெரிசாலிக்கும். பந்து வலஞ்சுழியாக சுழலும் போது வழியினது வேகம் இடஞ்சுழியான திசையில சிறியதாக இருக்கும். அப்ப வலஞ்சுழியான திசையில பந்துல வழியில வேகம் உயர்வாரிக்கும், இடஞ்சுழியான திசையில வழியில வேகம் இழிவாக இருக்கும். இதான் வித்தியாசம். சரியான? ஓகே, இப்ப நீங்க இந்த படத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை காட்ட தேவையில்லை, படத்தை தெளிவா நோட் பண்ணுங்க.
சரியா? வேகமா நோட் பண்ணுங்க. இப்ப உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. ஹைட்ரோ டியூட் எடுங்க. ரைட்? உங்களோட டியூட்ல 175வது கேள்வி எடுங்க. ஹைட்ரோவில் அந்த டியூட்ல 175வது கேள்வி, ஒரு முதல் கேள்வி எடுங்க. நூற்றி 75 பார்த்து விடையை சொல்லுங்க வேகமா. இலகுவான கேள்வி. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வழிப்படை திருப்பியும் சொல்றேன். சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கடா, போல் சுழலுகின்ற திசையில அதிகமான வழிப்படைகள் இயங்கணும். போல் சுழலுகின்ற சுழி திசைக்கு போல் இப்படி வலஞ்சுழியாக சுழலுதுண்டா அதற்கு எதிர் சுழியில, அதாவது இடஞ்சுழியில குறைவான வழிப்படைகள் இயங்கும். அதாவது போல் சுழலுகின்ற திசையில வலித வேகம் உயர்வா வரணும். போல் சுழலுகின்ற திசைக்கு எதிர் சுழியில வலித வேகம் இழிவாக வரணும். சரியான? இதை வச்சு வேகமா சொல்லுங்க என்ன விடண்டு. ஓகே, நிறைய பேர் விடை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ரைட்? பொருத்தமான விடை 175. எஸ், சரியான விடையை அதிகமான பேர் அனுப்பியிருக்கிறீங்க. முதலாவது விடையாக இருக்கும். முதலாவது விடையாக இருக்கும். முதல் அவதானிச்சுக் கொள்ளுங்க, எல்லாம் விலகிக் கொள்ளணும். இந்த போல் வலப்பக்கமாக இயங்கினால் இந்த போல்க்கு எதிர் திசையில வழி இயங்கணும். சோ போல் வலப்பக்கம் இயங்கக்குள்ள இந்த வழி இடப்பக்கம் இயங்கணும். இது முதலாவது பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்ன? போல் சுழலுகின்ற திசையில அதிகமான வழிப்படைகள் இயங்கணும். போல் சுழலுகின்ற திசைக்கு எதிர் சுழியில குறைவான வழிப்படை இயங்கணும். ஆகவே நான் சொன்ன இந்த இரண்டு பாயிண்டையும் திருப்தி செய்யக்கூடியது முதலாவது விடையாக இருக்கும். சரியான? இங்க அதிகமான வழிப்படைகள் அவங்க காட்டல, வெறும் 2 வழிப்படையை வச்சுதான் இந்த படத்தை காட்டி இருக்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். போல் சுழலுகின்ற திசையில வழிப்படை நன்றாக இப்படி வளைக்கப்பட்டு போறதை பார்க்கலாம். போல் சுழலுகின்ற இந்த திசையில வழிப்படை செய்து நன்றாக இவ்வாறு வளைக்கப்பட்டு போறதை நாம பார்க்க முடியும். எனவே அந்த வகையில பொருத்தமான விட முதலாவதா இருக்கும். ரைட்? இரண்டாவது விடை எடுத்தீங்கன்னா, இரண்டாவது விடையில போல் இயங்குகிற திசையும் வழி இயங்குகிற திசையும் ஒன்றாக காட்டியிருக்கிறாங்க. சோ இரண்டாவது விட வராது. அதே போல மூணாவது விடை எடுத்தீங்கன்னா,
மூணாவது விடையில மேலுக்கும் கீழுக்கும் ஒரே மாதிரி பிரிஞ்சு போறதா காட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் மேலுக்கும் கீழுக்கும் ஒரே மாதிரி எப்ப பிரியும்? போல் வந்துட்டு சுழலாம நேர்கோட்டு இயக்கத்தை மட்டும் ஆற்றும் போது. எனவே மூன்றாவது விட பொருத்தம் இல்லை. நான்காவது விடையிலையும் போல்ட திசையும் வலிட திசையும் ஒன்றாக காட்டியிருக்கிறாங்க. சோ அதுவும் வராது. ஐந்தாவது விடையில போல் சுழலுகின்ற திசையில வலி அதிகம் வளையாத மாதிரி காட்டியிருக்கிறாங்க. எனவே ஐந்தாவதும் வராது. பொருத்தமான விட முதலாவது. இப்ப நீங்க 211வது கேள்வி எடுங்க. 211 211வது கேள்வி எடுங்க. வேற வேற விடைகள் வந்து கொண்டிருக்குது. 211 சரியா? ஓகே, பாருங்க 211வது கேள்வி. ஒரு பந்தின் மீது வழிப்படையினது இயக்கம் காட்டப்பட்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல இந்த பந்தின் மீது உருவாகக்கூடிய மிகை அமுக்கத்திட திசை, அதாவது விளையுள் அமுக்கத்திட திசை, அதே போல சுழற்சி திசை, பந்திட இயக்க திசை எல்லாத்தையும் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப இலகுவான ஒரு கேள்வி. முதல் பாருங்க, வழிப்படைகள் வலப்பக்கம் இயங்குது. ஆகவே இந்த பந்திட இயக்க திசை இடப்பக்கமாக இருந்திருக்கணும். வழிப்படை வலப்பக்கம் தான், பந்திட இயக்க திசை இடப்பக்கமாக இருக்கணும். அடுத்த கட்டம், அதிகமான வழிப்படைகள் அல்லது வழிப்படைகள் கூடுதலாக வளைந்து போறது இந்த திசையில, வலஞ்சுழியான திசையில. இடஞ்சுழியான திசையில குறைவாகத்தான் வளையுது. எனவே அதிகமான வழிப்படை வலஞ்சுழியாக வளைந்திருப்பதனால் இந்த பந்தானது வலஞ்சுழியாக சுழலுது என்று சொல்லலாம். இப்படி சுழன்றிருக்கணும் இல்லையா? இப்படி சுழன்றால்தான் அதிகமான வழிப்படை இப்படி போகும். இது சுழலும் போது இதை எதிர்க்கிறதாலதான் இந்த வழிப்படை குறைவாக போகுது. சரியானே? அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சுழலும், இது சுழலுகின்ற திசை, இது சுழலுகின்ற திசை எடுத்தீங்கன்னா வலஞ்சுழியான திசையாக இருக்கும். அதாவது மணிக்கூட்டு திசை இல்லையா? வலஞ்சுழியான திசைங்கிறது என்ன? மணிக்கூட்டு திசையாக இருக்கும். அதே போல அமுக்கத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க வேகம் உயர்வு, இங்க வேகம் இழிவு. சோ இங்க வேகம் உயர்வா இருக்குதுன்றால் இங்க அமுக்கம் குறைவா இருக்கணும். இங்க வேகம் குறைவா இருக்குதுன்றால் இங்க அமுக்கம் உயர்வா இருக்கணும். எனவே இங்க அமுக்கம் பெரிசி, இங்க அமுக்கம் சிறிசிங்கிறதால விளையுளாக அமுக்கம் இந்த திசையில தான் வரும். இங்க எப்படி அமுக்கம் பெரிசி, ஏன் இங்க வேகம் சிறியதா இருக்கு. இங்க அமுக்கம் சிறிசி, ஏன் இங்க வேகம் பெரியதா இருக்கு. எனவே இந்த திசையில அமுக்கம் பெரிசிங்கிறதால விளையுள் அமுக்கம் இவ்வாறு வரும்.
எனவே இது எல்லாத்தையும் திருப்தி செய்யக்கூடியது. அமுக்கம் மேல் நோக்கி இருக்கணும், மணிக்கூட்டு திசையில சுழலணும், பந்திட இயக்கம் இடப்பக்கமாக இருக்கணும். எனவே இதுக்கு பொருத்தமான விட மூன்றாவதாக இருக்கு. சரியான பொருத்தமான விட மூன்றாவது. சரியான அதே போல நீங்க 215வது கேள்வியை செய்து பார்த்துக் கொள்ளுங்க. 215வது கேள்வியை செய்து பார்த்துக் கொள்ளுங்க. இதுல கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம், நான் இங்க இந்த வழிப்படையிற வேகம் இவ்வாறு கீழுக்கும் உயர்வாகவும் இங்க வழிப்படையிற வேகம் இழிவாக வாரத்துக்கும் சொன்ன அடிப்படையான காரணம் என்னென்றால் இந்த பந்திட மேற்பரப்புட உராய்வு தன்மை. இந்த பந்திட உராய்வு இருக்கிறதாலதான் இந்த பந்து இவ்வாறு சுழலக்குள்ள அதிகமான வழிப்படைய கீழ் நோக்கி தள்ளுது. ஆகவே இந்த பந்திட உராய்வு தன்மை இருக்கிறது தான் இந்த பந்து சுழலும் போது அதிகமான வழிப்படையை கீழ் நோக்கி தள்ளக்கூடியதாக இருக்குதுன்றால் நாம உராய்வை அதிகரிக்க அல்லது நாம உராய்வை மாற்றும் போது இந்த பந்துல மேலுக்கும் கீழுக்கும் ஏற்படுகின்ற வேகத்தை என்ன செய்யலாம், மாற்றலாம் இல்லையா? உதாரணமா இந்த பந்திட மேற்பரப்பு நல்ல உயர்வான உராய்வை கொண்டிருந்தால் இந்த வழிப்பட அதிகமா கீழுக்கு தள்ளப்படும். எனவே பந்து நல்ல உராய்வான மேற்பரப்பாக இருந்திருந்தால் கீழுக்கு வேகம் நல்லா அதிகரிக்கும், மேலுக்கு வேகம் நல்லா குறைவடையும். ஏன்? இந்த வழிப்படையில இயக்கத்தை பந்திட இயக்கம் எதிர்க்கிறதால இங்க வேகம் நல்லா குறையும், இங்க பந்திட வழிட வேகம் நன்றாக அதிகரிக்கும். சரியான எனவே பந்திட உராய்வுங்கிறது இங்க மிக மிக முக்கியமான ஒன்று. அதனாலதான் நீங்க கிரிக்கெட் போலர்ஸ் பார்த்திருப்பீங்க அல்லது கேப்டனை பார்த்திருப்பீங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா சில நேரங்கள்ல அந்த கிரிக்கெட் போலை வந்துட்டு தேய்க்கிறத பார்க்கலாம். எப்படி தேய்ப்பாங்க இல்லையா? போல் பண்றதுக்கு இப்படி போலை தேய்க்கிறத பார்த்திருப்பீங்க. இப்படி போலை தேய்க்கிறது அல்லது போலை டேமேஜ் பண்றது இப்படியான இதுக்கான காரணம் என்னன்னா இந்த போலோட மேற்பரப்புல இருக்கிற உராய்வுட தன்மையை மாற்றுறது. சரியான சில நேரங்கள்ல போலை டேமேஜ் ஆக்கினு சொல்லி என்ன செய்வாங்க, சில பேருக்கு வந்துட்டு வழக்குகளை பதிவு செய்வாங்க, அவங்களுக்கு தண்டப்பணம் அறவிடுவாங்க. நீங்க பார்த்திருக்கலாம். சோ கிரிக்கெட்ல போல்ட உராய்வு மேற்பரப்புங்கிறது மிக முக்கியமான ஒன்று. எனவே போல்ட உராய்வு நீங்க மாத்தினால் அங்க மேலுக்கும் கீழுக்குமான வேகத்துல மாற்றம் வரும். வேகத்துல மாற்றம் வந்தால் உருவாகிற விசையில மாற்றம் வரும். சரியான போல்ட உராய்வுங்கிறது மிக முக்கியம்ங்கிறதாலதான் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த போல்ட உராய்வுல மாற்றத்தை ஏற்படுத்த தேய்க்கிறது, அதை போட்டு டேமேஜ் ஆக்குற வேலையெல்லாம் செய்வாங்க. சரியான எனவே கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் என்ன தெரிஞ்சிருக்குது, பேனுயின் சமன்பாடு தெரிஞ்சிருக்குது. ரைட், ஓகே. இப்ப நாம பேனுயின் சமன்பாட்டுட அடுத்த பிரயோகத்துக்கு வருவோம். பேனுயின் சமன்பாட்டுட அடுத்த பிரயோகம், ஆறாவது பிரயோகம். பேனுயின் சமன்பாட்டின் ஆறாவது பிரயோகம். ஸ்ப்ரே அல்லது ஸ்ப்ரே சொல்லலாம் அல்லது கிருமி நாசினி தொழிற்பான். ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம். சரியான ஸ்ப்ரேடு அல்லது கிருமி நாசினி தொழிற்பாண்ட தொழிற்பாடு. ஆறாவது போடுங்க, ஸ்ப்ரே அல்லது கிருமி நாசினி தொழிற்பாணி தொழிற்பாடு. கிருமி நாசினி தொழிற்பாணி தொழிற்பாடு.
ஸ்ப்ரேயின் தொழிற்பாடு அல்லது கிருமி நாசினி தொழிற்பானின் தொழிற்பாடு. சரி, சோ அதுக்கு கீழே அந்த தலைப்புக்கு கீழே கிருமி நாசினி அல்லது ஸ்ப்ரேயின் தொழிற்பாடுங்கிற தலைப்புக்கு கீழே இந்த படத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த படத்தை வேகமா நோட் பண்ணுங்க. ஓகே, கவனிங்க. ஒரு கிருமி நாசினி தொழிற்பான் அப்படின்னு நாம் என்னது சொல்றோம்னால், உங்களுக்கு தெரியும், வயல்ல அல்லது தோட்ட தொழில தோட்டம் செய்யும் போது நாம் அங்க வந்துகிட்டு கெமிக்கலை அடிப்பதற்காக, கிருமி நாசினி அடிப்பதற்காக ஒரு லிவரோட சேர்ந்த மாதிரியான ஒரு செட்டப்பை வச்சிருப்பாங்க இல்லையா? தோட்டம் செய்யக்கூடிய ஆட்கள் செய்வாங்க. பின்னுக்கு தங்களோட உடல்ல வந்துகிட்டு ஒரு டேங்க் கொண்ட வச்சுக்கொண்டு, கிருமி நாசினி இருக்கக்கூடிய ஒரு டேங்கை வச்சுக்கொண்டு, ஒரு பக்கம் அந்த டேங்க் பின்னுக்கு மாட்டிக்கொண்டு, இன்னொரு இடத்துல குழாய் ஒன்றை பிடிச்சு கொண்டு என்ன செய்வாங்கன்னா, இப்படி லிவரால இப்படி அடிப்பாங்க. இப்படி லிவரால இப்படி அடிக்க அடிக்க ஒரு கம்பி ஒன்று இருக்கும். இந்த கம்பியால் இப்படி அடிக்க அடிக்க என்ன நடக்கும்னால், இந்த டேங்குக்குள்ள இருக்கக்கூடிய கிருமி நாசினி இந்த குழாயினூடாக வெளியில பாயும். இதை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்ப கிருமி நாசினி தொழிற்பானுங்கிறத தோட்டத்துல அதே மாதிரி வயல் செய்யக்கூடியாக்கள் பயன்படுத்துறத பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்ப்ரேங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம். ஒரு பெர்ஃபியூம் எடுத்தீங்களா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ப்ரே எடுப்போம். இப்ப இந்த ஸ்ப்ரே எடுத்தீங்களா இருந்தால், இந்த ஸ்ப்ரேட தொழிற்பாடு அதே மாதிரி இந்த கிருமி நாசினிட தொழிற்பாடு இது எல்லாமே ஒரே அடிப்படையை கொண்டதாகத்தான் இருக்கு. உதாரணமா பாருங்க, இந்த ஸ்ப்ரே எடுத்தனா இருந்தால் நான் இந்த இடத்துல வச்சு இப்படி பிடிக்கிறேன். இதை நான் அழுத்தும் போது நல்லா கொள்ளுங்க, நான் இதை அழுத்தும் போது அடுத்த கட்டம் என்ன செய்யும்? இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாசனை திரவியம் வெளியில பாயக்கூடியத வேகமா வெளியில பாயிரத்தை பார்க்கலாம் இல்லையா? அப்ப நம்ம இதை வேகமா அழுத்தும் போது வலியானது இதுக்குள்ள இருந்து வாசனை திரவியமானது வேகமா பாயிரத்தை நாம பார்க்கலாம். ரைட்? எனவே இந்த ஸ்ப்ரேட தொழிற்பாடு
அதே போல கிருமி நாசினி தொழிற்பாடு எல்லாமே ஒரே அடிப்படையை கொண்டது. அதாவது என்னென்றால் இப்படியான ஒரு செட்டப் கொண்டு நாம செய்யறோம். அதாவது வாசனை திரவியத்தை நாம இந்த டேங்குக்குள்ள வச்சிருக்கிறோம், அல்லது கிருமி நாசினியை நாம இந்த டேங்குக்குள்ள வச்சிருக்கிறோம். ரைட்? இந்த இப்ப வாசனை திரவியம் இதுக்குள்ள இருக்கு, அப்படிதான் இந்த டேங்குக்குள்ள இருக்கு. இப்ப நாம என்ன செய்யறோம்னா, இங்க இருக்கக்கூடிய முசல பகுதி இந்த பிஸ்டோனை வந்துட்டு இப்படி தள்ள போறோம். இந்த பிஸ்டோனை நம்ம என்ன செய்யறோம்னா இப்படி தள்ள போறோம், இந்த திசையில தள்ள போறோம். ரைட்? இப்படி நாம இந்த பிஸ்டோனை இப்படி தள்ளும் போது எல்லாம் விலை கொடுங்க, இது எல்லாமே வழிதான், இது வழி. எனவே நான் இந்த பிஸ்டோனை இப்படி தள்ளக்குள்ள என்ன நடக்கும்னால், இங்க இருக்கக்கூடிய வழி மூலக்கூறுகள், இங்க இருக்கக்கூடிய வழி என்ன செய்ய ஆரம்பிக்கும், இந்த திசையில இயங்க ஆரம்பிக்கும் இல்லையா? அதாவது இங்க இருக்கிற வழிப்படை இந்த திசையில இப்படியே இயங்குறத நம்ம பார்க்கலாம். இந்த திசையில இப்படி இயங்கும், இதுக்குள்ள இருக்கிற வழிப்படை நாம இதை இப்படி தள்ளும் போது என்ன செய்யும், இதுக்குள்ள இருக்கிற வழிப்படை இதனூடாக இப்படி இயங்கும். இதுல குறுக்குவெட்டு பரப்போட ஒப்பிடும் போது இதுல குறுக்குவெட்டு பரப்பு மிகவும் சிறியதாக இருக்குது. இதுல குறுக்குவெட்டு பரப்போட ஒப்பிடக்குள்ள இங்க குறுக்குவெட்டு பரப்பு எப்படி இருக்குது, மிகவும் சிறியதாக இருக்குது. எனவே நாம இதை தள்ளும் போது இங்க இருக்கக்கூடிய வழிப்படையானது இந்த சிறிய குழாயினூடாக பயணிக்கிறதால இந்த வழிப்படையினது வேகமானது மிக உயர்வாக அதிகரிக்கும் இல்லையா? ஏன்? இதுல குறுக்குவெட்டு பரப்போட ஒப்பிடக்குள்ள இங்க குறுக்குவெட்டு பரப்பு சிறியதுங்கிறதால தொடர்ச்சி சமன்பாட்டின் படி குறுக்குவெட்டு பரப்பு சிறியதாக இருந்தால் அதனது வேகம் எப்படி வரணும், பெரியதாக வரும். எனவே இந்த சிறிய குழாயினூடாக வழி மிக மிக வேகமாக பயணிக்கிறத நாம பார்க்கலாம். இப்ப பாருங்க, நாம இந்த முசலத்தை இப்படி தள்ளும் போது இங்க இருக்கிற வழியானது இந்த குழாயினூடாக மிக வேகமாக பயணிக்கிறதால் இந்த குழாய்க்குள்ள இருக்கிற வழியினது அமுக்கம் மிக மிக குறைவானதாக மாற்றம் அடையும். ஏன்? நான் படிச்சிருக்கிற வேணுவின் சமன்பாட்டுல ஒரே கிடைமட்டத்தை பொறுத்தவரையில வேகம் உயர்வா இருந்தால் அங்கு அமுக்கம் இழிவா இருக்கும், வேகம் இழிவா இருந்தால் அங்கு அமுக்கம் எப்படி இருக்கும், உயர்வாக இருக்கும். எனவே நாம் இதை தள்ளும் போது இந்த பகுதிக்குள்ள இருக்கிற வழியினது வேகம் மிக மிக உயர்வாக இருப்பதனால் இந்த குழாய்க்குள்ள இருக்கிற வழியினது அமுக்கம் மிகவும் இழிவானதாக அமையும். இப்ப பாருங்க, இந்த குழாய்க்குள்ள இருக்கிற அமுக்கம் மிக இழிவான பருமனை கொண்டதாக இருந்தால் அடுத்த கட்டம் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த பாத்திரத்துக்குள்ள நாம வாசனை திரவியத்தை அல்லது கிருமி நாசினியை வச்சிருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல அமுக்கம் இழிவா இருந்தால் உங்களுக்கு தெரியணும், ஒரே கிடைமட்டத்துல அமுக்கத்தை சமப்படுத்துவதற்கு இங்க இருக்கக்கூடிய திரவமானது மேல் நோக்கி உயரும் இல்லையா? இதை நம்ம எங்க படிச்சிருக்கிறோம்னால் ஆரம்பத்துல யூக்குழாயில பரிசோதனைக்கு அடுத்ததாக ஏயரின் ஆய்கருவிங்கிற பரிசோதனையை பற்றி நான் படிச்சிருந்தோம். அந்த ஏயரின் ஆய்கருவியை பார்த்தீங்களா இருந்தால் ஏயரின் ஆய்கருவி பரிசோதனை எடுத்தீங்கன்னா அந்த பரிசோதனையில நாம் என்ன செய்யறோம், அந்த பரிசோதனையில இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குழாய்க்குள்ள இருக்கக்கூடிய வழியை நாம வெளியேற்றுவோம் இல்லையா? எனவே இந்த குழாய்க்குள்ள இருக்கிற வழியை நாம வெளியேற்றும் போது இந்த குழாய்க்குள்ள இருக்கிற அமுக்கமானது குறைவடையும். அமுக்கம் இந்த குழாய்க்குள்ள குறைவடைகிறதால இந்த பாத்திரத்துக்குள்ள இருந்த திரவமானது மேல் நோக்கி உயர்றதை நாம அவதானிக்கலாம். எனவே நாம அமுக்கத்தை குறைக்கும் போது அந்த திரவமானது மேல் நோக்கி எழக்கூடியதாக இருக்கும். என்ன காரணம்? ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கத்தை சமப்படுத்துவதற்கு. அந்த வகையில இந்த குழாய்க்குள் இருக்கக்கூடிய அமுக்கமானது குறைவடைவதனால் இங்க இருக்கக்கூடிய இந்த திரவம் என்ன செய்யும்னால் அடுத்த கட்டம் இதுக்குள்ள அமுக்கம் குறைஞ்சிட்டுதான் இந்த குழாய்க்குள்ள. எனவே அடுத்த கட்டம் இந்த திரவமானது மேல் நோக்கி இவ்வாறு உயரும். இப்படி இந்த திரவம் என்ன செய்யும், மேல் நோக்கி உயர ஆரம்பிக்கும். அதே நேரத்துல நாம இந்த வழியை வேகமா தள்ளி கொண்டிருக்கிறோம். வேகமா இந்த வழியை எப்படி தள்ளுறோம்? எனவே இந்த வழி தள்ளுப்படக்குள்ள இங்கிருந்த திரவமானது மேல் நோக்கி உயர்ந்து இந்த இடத்துக்கு வந்ததால இந்த வழி தள்ளுப்படும் போது வழியுடன் சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய கிருமி நாசினியும் வெளியில தள்ளப்படும். விளங்குதா?
எனவே வலியோட சேர்ந்து மிக வேகமா செய்யும் இந்த கிருமி நாசினி வெளியில பாயும். இதே விடயம்தான் ஸ்ப்ரேக்கும் பயன்படுத்தப்படுது. ஆனா ஸ்ப்ரேல வந்துகிட்டு முசலத்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஸ்ப்ரேல என்ன செய்வாங்கன்னா ஒரு பெர்ஃபியூம் எடுத்தீங்களா இருந்தா அங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா முசலத்துக்கு பதிலா ஒரு சின்ன ஒரு பலூனை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு பலூன் பகுதியை பயன்படுத்துவாங்க. ஒரு ஒரு சின்ன பலூன் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. உதாரணமா இதை எடுத்தீங்கன்னா இதுல இதை நீங்க அழுத்தக்குள்ள இதை அழுத்தும் போது இதுக்குள்ள ஒரு சிறிய ஒரு பலூன் மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு. இதுக்குள்ள ஒரு சிறிய பலூன் மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு. வீட்டுல இருந்து உடைச்சு பாருங்க, பலூன் மாதிரியான ஒரு செட்டப். அப்ப நம்ம இதை அழுத்தக்குள்ள இந்த பலூன் அழுத்துற மாதிரி இதை அழுத்தக்குள்ள நடக்கும். இங்க இருக்கிற வலி வந்து இப்படி தள்ளப்படும். எனவே வலி தள்ளப்படக்குள்ள இங்க அமுக்கம் குறையிறத்தால இங்க இருக்கக்கூடிய இந்த வாசனை திரவியம் உடனே மேலுக்கு எழும்பும். எனவே வலியோட சேர்த்து இந்த வாசனை திரவியமும் அடுத்த கட்டம் வெளியில தள்ளப்படும். சரியான இதான் ஒரு ஸ்ப்ரேல அல்லது ஒரு கிருமி நாசினியில தொழிற்பாடாக இருக்குது. சரி, சோ இங்கேயும் நான் இதுல சமன்பாடுகளை எப்படி பயன்படுத்துறது காட்டல. ஆல்ரெடி நாம 4 இதுக்கு சமன்பாடை பயன்படுத்தி இருக்கிறோம். அதே ஐடியா தான். எனவே பாத்தீங்கன்னா இங்க வலி வேகமாக பயணிக்குது. அப்ப வேகம் இங்க உயர்வாரிக்கிறதால இங்க அமுக்கம் வலிக்கு இழிவாரிக்கும். எனவே வாசனை திரவியம் மேலுக்கு எழும்பும், வலியுடன் சேர்ந்து வாசனை திரவியம் வெளியில பாயும். இவ்வளவுதான் இதுல தொழிற்பாடு. ஓகே, இப்ப கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. முசலமானது தள்ளப்படும் போது முசலமானது தள்ளப்படும் போது முசலமானது தள்ளப்படும் போது ஒடுங்கிய குழாயினுள் முசலமானது தள்ளப்படும் போது ஒடுங்கிய குழாயினுள் வலியின் வேகம் மிக உயர்வாக இருப்பதால் அங்கு அமுக்க வித்தியாசம் இழிவாக காணப்படும். அமுக்க வித்தியாசம் இழிவாக காணப்படும். எனவே கொள்கலனிலுள்ள திரவமானது மேலுயர்ந்து குழாயினுள் மேலுயர்ந்து
குழாயினுள் மேலுயர்ந்து வலியுடன் சேர்ந்து வெளியேறும். வலியுடன் சேர்ந்து வெளியேறும். வலியுடன் சேர்ந்து வெளியேறும். இந்த படத்துல இந்த திரவம் மேலுக்கு எழும்புற இந்த அமுக்கம் சிறிசாரிக்கும், இங்க வேகம் பெரிசாரிக்கும்ங்கிறதெல்லாம் காட்டிக்கொள்ளுங்க. நான் இங்க வேணியின் சமன்பாடு செய்து காட்டல. எஸ்ஏ கேள்வி வந்திருக்குது. இதுல அப்படியே ஒரு எஸ்ஏ கேள்வி வந்திருக்குது, நீங்க பார்க்கலாம். நம்ம டியூட்லையும் இருக்குது. கட்டாயம் செய்து பாருங்க. கட்டாயம் செய்து பாருங்க. சரி, ஓகே. அடுத்து பெர்னோலியின் சமன்பாட்டோட 7வது பிரயோகம். பெர்னோலியின் சமன்பாட்டின் 7வது பிரயோகம். ஏழாவது பிரயோகம் எழுதிக் கொள்ளுங்க. குழாயின் ஏழாவது பிரயோகம் குழாயின் வாயொன்றிற்கு அருகில், குழாயின் வாய் ஒன்றிற்கு அருகில் வாயொன்றிற்கு அருகில் வலி கிடையாக ஊதப்படும் போது குழாயின் வாயொன்றிற்கு அருகில் வலி கிடையாக ஊதப்படும் போது திரவ நிரலின் உயர வித்தியாசம். திரவ நிரலின் உயர வித்தியாசம். சரியா? ஓகே, கவனிங்க. இந்த 7வது பிரயோகத்தை நான் கட்டாயம் சமன்பாட்டை எப்படி செய்யறங்கிறத செய்து காட்டுவேன். ரைட்? முதலாவது பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குது, இங்க நாம என்னத்தை பத்தி பேச போறோம்னால் ஒரு குழாய் ஒன்று எடுக்கிறேன். இங்க நாம ஒரு குழாய் ஒன்று எடுத்திருக்கிறோம். இந்த குழாய்க்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு திரவத்தை இட்டிருக்கிறோம். இந்த குழாய்க்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு திரவத்தை இட்டிருக்கிறோம். ரைட்? இந்த குழாய்க்குள்ள குறிப்பிட்ட அளவுக்கு என்ன செஞ்சிட்டோம், திரவத்தை வச்சிருக்கிறோம். இப்படி நாம் குழாய்க்குள்ள ஒரு திரவத்தை போட்டால் உங்களுக்கு தெரியும், அந்த திரவம் ஒரே கிடைமட்டத்துல வந்து நிற்கும் இல்லையா? இதெல்லாம் நாங்க படிச்ச விடயம். இந்த திரவம் ஒரே கிடைமட்டத்துல வந்து நிற்கும்.
சரியானே? ஓகே, ஒரே கிடைமட்டத்துல வந்து நிற்கும். இப்ப நாம என்ன செய்ய போறோம்னால், இந்த யூ குழாயினது ஒரு புயத்துக்கு அருகில, இந்த யூ குழாயில ஒரு புயத்துக்கு அருகாமையில் இந்த யூ குழாயிட வாயின் வழியே ஊத போறோம். இந்த யூ குழாயிட வாயின் வழியே நாம் என்ன செய்ய போறோம்னா வழியே ஊத போறோம். சரியானே? இப்ப யூ குழாய் இப்படி இருக்கிறீங்களா, இது ரெண்டும் புயங்கள் தான், இது ரெண்டும் தான் அந்த புயங்கள் தான். இப்படி நான் ஒரு புயத்துக்கு பக்கத்துல வந்து இப்படி வழியே ஊத போறேன். சரியானே? அதாவது இந்த படத்தின் படி சொல்றேன்டா, இந்த படத்தின் படி நான் வழியை எப்படி ஊத போறேன்னா இப்படி ஊத போறேன். அதாவது ஒயிட் போர்டுக்கு செங்குத்தா ஊத போறேன், இப்படி ஊதுவேன். சரியானே? நான் எப்படி ஊதல்லன்னா வழியை இப்படி ஊதல்ல, வழியை நான் எப்படி ஊத போறது இல்லை, இந்த திசையில ஊத போறது இல்லை. என்ன காரணம்? நாம இந்த திசையில ஊதினால் வழியானது இங்க அசைற மாதிரி இந்த பக்கமும் அசைந்து கொண்டு போகும் இல்லையா? எனவே நாம இந்த யூ குழாயில வழியை எப்படி ஊத போறோம்னால் இந்த ஒயிட் போர்டுக்கு செங்குத்தாக இந்த திசையில ஊத போறோம். ரைட், இப்ப பாருங்க, இப்படி ஒயிட் போர்டுக்கு செங்குத்தாக, இந்த ஒயிட் போர்டுக்கு செங்குத்தாக நான் இப்படி வழிய ஊதும் போது, நான் வழிய ஊதும் போது இங்க இந்த திரவத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத அவதானிப்போம். இப்படி வழிய நாம ஊதக்குள்ள இந்த திரவத்துல என்ன நடக்குதுங்கிறத நாம அவதானிக்க போறோம். எனவே பாருங்க, வழியை நான் இப்படி ஊதுறேன், படத்துல இப்படித்தான் காட்டலாம். எல்லா வழியும் கொள்ளுங்க, வழி எப்படி போகல, இப்படி போகலையா, இப்படி போகும். இப்படி நான் இங்க வழியை ஊதக்குள்ள இங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, முதலாவது நான் இந்த இடத்துல வழிய ஊதுறென்றால் இந்த இடத்துல வழியினது வேகம் எப்படி வரும்? மிக உயர்வாக வரும் இல்லையா? இங்க வழியில வேகம் எப்படி வரும்? உயர்வாக வரும். இந்த இடத்துல ஊதுறேன், இப்படி ஊதினா இந்த இடத்துல வழியில வேகம் எப்படி வரணும்? மிக உயர்வா வரும். சோ இந்த இடத்துல வழியில வேகம் உயர்வாக இருக்குது என்றால் இந்த இடத்துல வழியினது அமுக்கம் எப்படி வரும்? இழிவாக வந்து சேரும். இந்த இடத்துல வேகம் உயர்வு என்பதனால் இந்த இடத்துல வழியினது அமுக்கம் எப்படி இருக்கும்? இழிவானதாக இருக்கும். எனவே இந்த இடத்துல வழியில அமுக்கம் இழிவாக இருப்பதனால், இந்த வாய்க்கு மேல அமுக்கம் இழிவாக இருப்பதனால் அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னால், ஒரே கிடைமட்டத்துல இருந்த இந்த திரவத்துல இந்த பக்கம் அமுக்கம் இழிவாக இருப்பதனால் இந்த திரவமானது இந்த புயத்துக்குள்ள மேலுக்கு எழும்பும். அதாவது இங்கிருந்த இந்த திரவம் இங்க அமுக்கம் இழிவாக இருக்கிறதால மேல் நோக்கி எழும்பக்கூடியதாக இருக்கு. இந்த பக்கம் திரவம் மேல் நோக்கி எழும்பினால் ஓட்டோவா இந்த பக்கம் திரவம் என்ன செய்யணும்? கீழுக்கு இறங்கணும். ஆகவே நாம வழிய ஊதும் போது, இங்க வழிய ஊதும் போது இந்த வாயில மேற்பகுதியில அமுக்கம் குறையிறத்தால இங்க இருக்கிற வழி நிரலானது, திரவ நிரலானது மேல் எழும்பக்கூடியதாகவும் இந்த பக்கம் திரவ நிரலானது கீழுக்கு இறங்கக்கூடியதாகவும் வரும். விளங்குதா? இப்ப நாம என்ன செய்ய போறோம்னால், இந்த யூ குழாய்க்குள்ள இந்த திரவ நிரல்ல ஏற்பட்ட உயர வித்தியாசத்திற்கு, யூ குழாய்க்குள்ள இந்த திரவ நிரல்ல ஏற்பட்ட உயர வித்தியாசத்திற்கும் நாம இங்க வழிய ஊதின வேகத்திற்கும் இடையிலான தொடர்பை கண்டுபிடிக்க போறோம். இந்த வேகத்துக்கும் இந்த உயர வித்தியாசத்துக்குமான தொடர்பை கண்டுபிடிக்க போறோம். சரியான? எனவே பாருங்க, முதலாவது நான் இங்க வழிக்கு வாரேன், நான் இங்க வழியை இப்படி ஊதுறேன் இல்லையா? இங்க நான் வழியை இப்படி ஊதுறேன், வழியை இப்படி ஊதுறேன். சோ நான் இப்ப வழியை இப்படி ஊதினால் வழியில இந்த இடத்தை வச்சு வழியை எப்படி ஊதுறேன், இப்படி ஊதினா இந்த இடத்துல வழியில வேகம் எப்படி வரும்? நல்ல பெருசா வரும். ஆனா நான் ஊதின இடத்துல இருந்து தூரத்துல வழியில வேகம் வெளியாடிக்கும், அன்னளவா பூச்சியமா போயிடும். அப்படித்தானே? நான் இங்க ஊதினா, இப்படி வழிய ஊதினா இங்க வேகம் பெருசா இருக்கும், எல்லா தூரத்துக்கு போகக்குள்ள அந்த வழியில வேகம் வெளியா மாறும், பூச்சியமா மாறும். நான் இங்க இருந்து இப்படி ஊதினா அங்க இருக்கிற பொருள்லாம் பறக்குமா? இல்லை. எனவே நான் இங்க ஊதுற அந்த இடத்துலதான் வழியில வேகம் பெருசா இருக்கும், எல்லாம் தள்ளி போகக்குள்ள அந்த வழியில வேகம் வெளியா மாறும், பூச்சியமா மாறும்.
எனவே நான் இவ்வாறு வலிய ஊதின இந்த புள்ளிக்கும் பேனுயின் சமன்பாடை பயன்படுத்த போறேன். நான் வலிய ஊதி போட்டு அந்த ஊதின வலியினது அறிவிக்கோட்டு பாய்ச்சலில் உள்ள இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் பேனுயின் சமன்பாடை பயன்படுத்த போறேன். அந்த வகையில நான் இந்த இடத்துல இருக்கிற வலித வேகத்தை வீண்டு சொல்றேன், இங்க இருக்கிற வலித வேகத்தை வீண்டு சொல்றேன், இங்க இருக்கிற வலித வேகத்தை 0 சொல்றேன். ஏன் 0 விளங்கிட்டா, நாம இங்க ஊதினா இந்த வலி கொஞ்ச தூரத்துக்கு தான் வேகமா பயணிக்கும், அங்கால போக்குல வலித வேகம் என்னையா மாறி 0 மாறும். எனவே இங்க வேகம் v, இங்க வேகம் 0. அதே போல இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தை நான் இங்க இருக்கிற அமுக்கத்தை நான் P எடுக்கிறேன். இங்க இருக்கிற அமுக்கத்தை நான் P எடுக்கிறேன். இப்ப சொல்லுங்க, இங்க தூரத்தில் இருக்கிற இந்த இடத்துல அமுக்கம் என்ன வரும்? தூரத்தில் இருக்கிற இந்த புள்ளியில அமுக்கம் சாதாரண வளிமண்டல அமுக்கமா இருக்கு. ஏன்னா வலி இயங்காத ஒரு சாதாரண ஒரு சூழல்ல இந்த இடத்துல அமுக்கம் இல்லை, சாதாரண வளிமண்டல அமுக்கம். எனவே இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தை நாம வளிமண்டல அமுக்கம் சொல்லலாம். எனவே நாம ஏக்கும் பிக்கும் பேனுயின் சமன்பாடை பயன்படுத்த போறோம். பாருங்க, P plus half rho v வர்க்கம் plus rho gh மாறிலி, இதான சமன்பாடு. எனவே ஏங்கிற புள்ளி எடுத்தீங்கன்னா ஏயில அமுக்கம் P, ஏங்கிற புள்ளியில வேகத்தை நாம v என்று சொல்றோம். எனவே plus half rho v வர்க்கம். அதே நேரத்துல நான் இந்த ரெண்டு புள்ளிகளையும் ஒரே கிடைமட்டத்தில் இருக்குதுன்னு எடுக்கிறேன். நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், வலியை நாம் எப்படி ஊதுறோம்? கிடையாகத்தான் ஊதுறோம். படத்துல நான் இப்படி காட்டியிருக்கிறேன், உண்மையா மேலுக்கு போகல. எப்படி ஊதுறா? இப்படித்தான் ஊதுறேன், படத்தை கீழே இப்படி காட்டுறேன். எனவே ஏங்கிற புள்ளி இங்க இருக்குது, பிங்கிற புள்ளி இங்க இருக்குது. எனவே ரெண்டுமே ஒரே கிடைமட்டம். எனவே அழுத்த சக்தியை நாம் என்ன எடுக்கலாம்? 0 எடுக்கலாம். அடுத்தது பிங்கிற புள்ளிக்கு வருவோம். பிங்கிற புள்ளியில அமுக்கம் என்ன? பை. பிங்கிற புள்ளியில வேகம் என்ன? 0. இதுவும் ஒரே கிடைமட்டத்தில் இருக்கிற புள்ளி, அப்ப அழுத்த சக்தி 0. சரியான? இப்ப பாருங்க, இந்த சமன்பாட்டில இருந்து நான் பைய இந்த பிய அங்கால கொண்டு வந்தால் பை மைனஸ் பி சமன் half rho v வர்க்கம் வரும். சரியானே? பை மைனஸ் பி சமன் half rho v வர்க்கம் வரும். எங்க பயன்படுத்தி இருக்கிறேன் பேனியின் சமன்பாடு? ஏங்கிற புள்ளிக்கும் பிங்கிற புள்ளிக்கும் பயன்படுத்துறேன். பை மைனஸ் பி half rho v வர்க்கம் வரும். இப்ப பாருங்க, இங்க அமுக்கம், இங்க வேகம் உயர்வாக இருந்ததால இங்க அமுக்கம் குறைவாக இருந்தது. எனவே திரவ மட்டம் அமுக்கம் குறைவா இருந்ததால மேலுக்கு உயருது, இங்க திரவ மட்டம் கீழுக்கு இறங்குது இல்லையா? எனவே இந்த உயர வித்தியாசத்தை நம்ம ஏச்சுன்னு சொல்லணும். இதைத்தான் நம்ம ஸ்ட்ரோவ்லையும் பேசுவோம் இல்லையா? ஒரு ஸ்ட்ரோவ் எடுத்தீங்களா இருந்தா, சோடா ஒன்று நீங்க குடிக்கும் போது, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் நீங்க குடிக்கும் போது ஸ்ட்ரோவ்ல வாயை வச்சு உறிஞ்சிருங்க. நீங்க உறிஞ்சக்குள்ள என்ன செய்யும்? அங்க இருக்கிற அமுக்கம் குறையும். அமுக்கம் குறைஞ்சா திரவ மட்டம் என்ன செய்யும்? மேலுக்கு வரும். இதே மாதிரி அமுக்கம் குறைஞ்சத்தால திரவ மட்டம் மேலுக்கு வருவது, இங்க திரவ மட்டம் கீழுக்கு வரும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல அமுக்கம் P ஆக இருந்தால் இந்த திரவத்தில மேற்பரப்புல அமுக்கம் என்னன்னு சொல்லலாம்? P என்று சொல்லலாம். அதே நேரத்துல இந்த பக்கம் வலியானது அசையல்ல, இந்த இடத்துல வலி அசையல்ல. எனவே இங்க இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கம். எனவே இந்த திரவத்தில மேற்பரப்புல அமுக்கத்தை பை என்று சொல்லலாம். இந்த இடத்துல அமுக்கம் பையா இருக்கும், இந்த இடத்துல அமுக்கம் P ஆக இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஓய்வுல இருக்கக்கூடிய ஒரு திரவமா இருந்தால் அந்த திரவத்துக்கு ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமன். ஆகவே இதை எக்ஸ்ங்கிற புள்ளியும் இதை நாம வைங்கிற புள்ளியும் எடுத்தால் எக்ஸிலையும் வையிலையும் அமுக்கம் எப்படிப்பட்டது? சமனானது. எக்ஸிலையும் வையிலையும் அமுக்கம் சமனானது. சரி, எக்ஸ்ல இருக்கிற அமுக்கம் என்ன? சாதாரண வளிமண்டல அமுக்கம் பை. அதே போல வையில இருக்கிற அமுக்கம் என்ன? ஆக மேலுக்கு இருக்கிற அமுக்கம் P. சோ P plus H உயரமுடைய திரவம். நான் இந்த திரவத்தில அடர்த்திய சிக்மான்னு சொல்றேன்.
சிக்மான்னு சொல்றோம். எனவே H உயரமுடைய திரவம் தான் அமுக்கம் என்ன? H சிக்மா G வரும். மறந்துடாதீங்க, நான் இங்க திரவத்திட அடர்த்திய சிக்மான்னு சொல்றேன். நாம பேனுயின் சமன்பாடு பயன்படுத்தினது வலிக்கு, வலியினது அடர்த்திய நாம ரோன்னு சொல்றோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ரோங்கிறது யாரு? வலியின் அடர்த்தி. சிக்மாங்கிறது யாரு? திரவத்தின் அடர்த்தி. இதான் வித்தியாசம். எனவே இந்த பைங்கிறது P பிளஸ் H சிக்மா Gக்கு சமம். இப்ப பாருங்க, இந்த P எங்கால கொண்டு வந்தால் பை மைனஸ் P சமன் H சிக்மா G என்று வரும். பை மைனஸ் P சமன் H சிக்மா G. இப்ப பாருங்க, பை மைனஸ் Pங்கிறது என்னத்துக்கு சமன்? ஹாஃப் ரோ V வர்க்கத்துக்கு சமன். சோ அதை பிரதியிடலாம். ஹாஃப் ரோ V வர்க்கம் H சிக்மா G க்கு சமன். சோ இதுல இருந்து H எழுவாய் மாற்றம் செய்தால் Hங்கிறது half ரோ V வர்க்கத்தின் கீழ் சிக்மா G க்கு சமனாக வரும். இதுதான் இந்த U குழாய்க்குள்ள வார திரவ நிறைந்த உயர வித்தியாசத்திற்கான சமன்பாடு. சோ H சமன் half ரோ V வர்க்கத்தின் கீழ் சிக்மா G ஆக இருக்கும். ரோங்கிறது வலி அடர்த்தி, சிக்மாங்கிறது திரவத்தின் அடர்த்தி. விளங்குதா? ஓகே. இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, அந்த தலைப்புக்கு கீழே இந்த படத்தையும் இந்த சமன்பாடுகள் எல்லாத்தையும் தெளிவாக காட்டிக் கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, இந்த வலியை நாம கிடையாக இப்படி ஊதுறோம். சரியா? வேகமா நோட் பண்ணுங்க. சரி, ஓகே. இதை நீங்க வேகமா நோட் பண்ணிட்டு போகலாம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு அடுத்த கிளாஸ் ஃப்ரைடே இருக்குது. சில மாணவர்கள் வந்துட்டு இங்க கரண்ட் கட் ஆகுது, சம்பந்துறையில கரண்ட் கட் ஆயிடுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல அதிகமா மழை பொழிந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிறாங்க. சோ சில பேர் வந்துகிட்டு போன கிளாஸ்ல என்னமோ ஒரு ஆள் வந்துகிட்டு வல்லாகி மழை பெய்யுதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரியான? சோ உண்மையிலே வந்துட்டு நெட்வொர்க் பிரச்சனை இருந்தால், அதே போல பவர் கட் ஆகி இருந்தால், பவர் கட்டுன்னு சொல்லியிருக்காங்க, பவர் கட் ஆகி இருந்தால் உங்களுக்குரிய தீர்வாக நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்னா அந்த இந்த கிளாஸை வந்துட்டு யூடியூப்ல போடுவோம். சரியான? சோ உறுதிப்படுத்தப்பட்டதன் பிற்பாடு நான் யூடியூப்ல இன்ஷா அல்லாஹ் கிளாஸை இந்த வீடியோவை போட்டுக் கொள்வேன். ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.